நம்ம எல்லாரும் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் போயிருப்போம். ஸோ ஹாஸ்பிட்டல் போயிருக்க அந்த டைமில் டாக்டர் நம்மளை ஃபுல்லாக செக் பண்ணிட்டு நம்மக்கிட்ட ஒரு பேப்பர் கொடுப்பாரு. இந்த பேப்பரை நீங்கள் ஃபார்மசியில் போய் கொடுத்தீங்கன்னா இதில் இருக்க மருந்து எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்படி அந்த ஒயிட் பேப்பரில் என்னதான் இருக்கும், நமக்கு தெரிஞ்ச வரை அதில் மருந்தோட பேர்கள் மட்டும்தான் இருக்கும்னு நமக்கு தெரியும். ஆனால் அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் அந்த ஒயிட் பேப்பரில் இருக்கிறது வந்து உங்களுக்கு தெரியுமா? ஒரு டாக்டர் ஃபார்மசிஸ்ட்டுக்கு அந்த பேஷண்டோட கண்டிஷன் எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு அதுக்கு அவருக்கு தேவையான மெடிசின்ஸ் எல்லாத்தையுமே அதை நோட் பண்ணி ஒரு ஃபார்மசிக்கு கொடுக்கறதா வந்து பிரிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது. அதாவது மேலே அந்த ஹாஸ்பிட்டலோட பேர் கண்டிப்பாக இருக்கணும், அது அவங்களோட அட்ரஸ் இருக்கணும், பக்கத்திலேயே ஃபோன் நம்பரும் காண்டாக்ட் டீட்டெயில்ஸும் கண்டிப்பாக இருக்கணும். அந்த மருந்து என்னைக்கு இஷ்யூ பண்ணியிருக்குன்னு அந்த இஷ்யூ டேட்டும் இருக்கணும். அதை தொடர்ந்து அந்த பேஷண்டோட டீட்டெயில்ஸ் லைக் நேம், அட்ரஸ், ஏஜ், அவங்களோட ஜெண்டர் எல்லாமே வந்து நோட் பண்ணியிருக்கணும். சில்ட்ரன் பேஷண்டாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட வெயிட் வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஒரு சிம்பிள் இருக்கும், அந்த சிம்பிள் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நமக்கு தேவையான மெடிகேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க, அது எவ்வளோ தேவைப்படுது குவான்டிட்டியும் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ரீஃபில் தேவைப்படுதா அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. இன்ஃபேக்ட் இந்த பர்டிகுலர் மெடிகேஷனை அந்த பேஷண்ட் எந்த டைமில் எப்பப்போ எடுத்துக்கணும், அதாவது மார்னிங், ஆஃப்டர்நூன், நைட் அப்படின்னு என்ன டைமில் அவங்க எடுத்துக்கணும், எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து ப்ரிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக இருக்கும். ஒருவேளை ஒரு ஃபார்மசியில் இருக்க ஃபார்மசிஸ்ட்டுக்கே வந்து இதை பற்றி டவுட் வந்துச்சு அப்படின்னா அவங்க அந்த பர்டிகுலர் டாக்டரை காண்டாக்ட் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு தேவையான நம்பர், காண்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ், இமெயில் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனோட லாஸ்ட்டில் வித் த குவாலிஃபிகேஷன் ஆஃப் த டாக்டர் கண்டிப்பாக அதில் கொடுத்துருக்கணும்.